மாடல் அழகியாக தன்னுடைய கெரியரை தொடங்கிய மீரா மிதுன் அதுக்கப்புறமா நடிக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில பிக் பாஸ்ல கலந்து கொண்ட மீரா மிதுன் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில இயக்குனர் சேரன் தன்னுடைய இடுப்புல கை வச்சாங்க அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்து பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பினாங்க மீரா மிதுன். தன்னுடைய சோசியல் மீடியால தொடர்ந்து ஏதாவது சர்ச்சைக்குரிய செய்திகள் பகிர்ந்து வந்தாங்க. குறிப்பா பட்டியலின இயக்குனர்கள் குறித்து மோசமாக விமர்சித்தாங்க. இதனால இவர் மீது பல வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்துல காவல்துறையினரும் கைது செய்து புழல் சிறையில அடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா மீரா மிதுன் ஜாமீன்ல வெளியே வந்தாங்க. இப்படியான நிலையில மீரா மிதுன் பேசிய ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதுல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவு குறித்து பேசியிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின்னர் மத்திய அரசு என்னதான் முதலமைச்சரா ஆக சொன்னாங்க. ஆனா நான் முதலமைச்சரா ஆகிட்டேன்னா ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஆகிரும். மக்களோடு மக்களா இருக்க முடியாதுன்னு முடிவு செய்து கட்சியில இருந்த இன்னொருத்தரை நான் ரெக்கமெண்ட் பண்ணி முதலமைச்சரா ஆக்கினேன். இது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா நான் அமைதியா இருக்கிறதுக்கான ரீசன் அவங்களே இந்த விஷயத்த வெளியே சொல்லணும் அப்படின்றது தான். நான் செஞ்ச தப்பு, அப்பவே நான் முதலமைச்சர் ஆகியிருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோக்கு கீழே மீரா மிதுனுக்கு மனநிலை சரியில்லையா, என்னடா இது அதிமுகக்கு வந்த சோதனைன்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயம் அதிமுகவினருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்குது.